முதிர்கனி மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தை தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இவன் என்னமா பாவம் பண்ணா? இவளே அப்படி கொல்ல துடிக்கிறாரே. எந்த நம்பிக்கையிலமா இனி நான் வீட்டுல விட்டுட்டு போவேன்? போச்சு, எல்லாம் போச்சு. பாரு, இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். அவன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு. சரிங்க, நம்ம மன உளைச்சல இருக்கா. நீதான் பார்த்து பக்குவமா நடக்கணும். சரிங்க. சரி போயா, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பாப்போம். இங்க பாரு, இதா உனக்கு கிடைச்சிருக்க சந்தர்ப்பம். விட்டுறாத. இதான் சரியான சந்தர்ப்பம். இந்த நேரத்துல விக்ரம உனக்குள்ள முழுசா கொண்டு வந்துரு. சரிங்க பாட்டி. இந்த நல்ல சிவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரியா, கோவத்தை கரைச்சிட்டு அட்ட பேசிட்டு அவன் நீ எப்ப வந்தானே காத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவு ஆசையா வந்த அவன்கிட்ட பேசணும் கொஞ்சணும். உடைய அவுட் ஆக்கிட்டாரு. சரி விடு நடக்கதானே. நம்ம அப்பா பத்தி தான் தெரியுமா. விடு. அம்மா, இது வரைக்கும் பேசிக்கிட்டு தானே இருந்தாரு. இந்த மாதிரி செயல இறங்கிருக்காரு. ஏன் அவரை பத்தி தெரிஞ்சதானே. ஏன் மனசை போட்டு குழப்பி கிடக்க? அப்போ கூப்பிடு. எங்க வாங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். முதல் காஃபி தான். சரிங்க. எவ்வளவு ஆசையா வந்த, எல்லாம் போச்சது. அம்மா, அப்படியே துணியில காஞ்சிட்டு கிடந்தது அதை எடுத்து வந்துருமா. சரிங்க தா. எப்போ பொண்ணாட்டி ஆசையா கொஞ்ச நாள் வருவனா, இல்ல உசுரோட தான் இருக்காளான்னு நினைச்சு வருவனா? நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கேன். மகன் குழப்பத்துல இருக்கான் பாத்துக்க. குழம்புனாதான் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்பதான் அவனும் யோசிப்பான். ஏன் துணிஞ்சு போக வேண்டியதானே வெளியில. எப்படி போவான்? ஏன் உனக்குமா விஷயம் தெரியாது? போணுமா? எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சிட்டு அவன் போகணும். நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் ஊருக்கு தெரிஞ்சா விக்ரம் நிலைமை. அதான் புள்ள பயப்படுறான். இல்லன்னா இன்னத்துக்கு இங்கேயா இருக்க போறான். என்னமா நடந்துரும்? தொலையா போயிரும். போக வேண்டியதானே. அவளை உசுக்குசுரா காதலிக்கான். உசுருக்கு ஆபத்துன போக வேண்டாம். அதை விட அவனுக்குள்ள பயம் ஏகப்பட்டது இருக்க. துணிஞ்சு முடி வெடுக்கணுமா? துணிஞ்சு முடி வெடுக்கணும். நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். இது ஏன் அன்னைக்கு கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அது ஏன் சொல்லக்கூடாது? இல்லம்மா வேண்டாம், அந்த பாத்து நம்ம செய்யக்கூடாது. விக்ரமான தாங்க முடியாதுமா. நமக்கே தாங்க முடியாது. அவன் எப்படிமா தாங்கிக்குவான்? வேண்டாம், விட்டுருமா. அப்ப அவனுக்கு என்னைக்கு தான் விடுதலை கிடைக்கும். நிச்சயமா ரோஹிணி மூலம் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். போயா, துணியை எடுத்து வச்சிருப்பா, போய் மாத்துப்பா. இருக்கட்டும் பாட்டி, விடுங்க. இடியா, நேத்து இன்னைக்கா நம்ம வீட்டுல நடக்குது. நம்ம வீட்டுல ஒழுங்கா நடக்கிறது தானே. ஏமா ரோஹிணி, வந்துட்டே இருக்க. என்னங்க, இந்தாங்க காஃபி குடிங்க. சரியா, கோத்த விடு. ஏங்க, இந்தாங்க காஃபி குடிங்க. ஏமா வாங்க, உங்களுக்கு காலை தைலம் தரணும். நீ எல்லாம் வாங்க. ஆமாமா, போட்டு தரமா. வாமா, கோத்த குறைங்க. அதான் எனக்கு எதுவும் நடக்கலையே. என்னால எதுவும் பண்ணவும் முடியாது. இவகிட்ட உண்மையை சொல்லவும் முடியாது. என்ன பொண்டாட்டிக்கிட்டே ரகசியத்தை மறைக்கிறேன். நான் அதான் இருக்க முடியும். என்னங்க, என்ன? இந்தாங்க காஃபி குடிங்க. நீ குடிச்சியா? நீங்க குடிங்க. சரி, நான் ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பெட்ரூம பூட்டி போட்டுட்டாரு உங்க அப்பா. பூட்டி போட்டுருக்காரா? அதான் நைட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நைட்டி போட்டுட்டு வந்து நிப்பானா. சாலெல்லாம் ரூமுக்குள்ளதான் இருக்கு. பரவாயில்ல, நைட்டி நல்லதா இருக்கு. நீ சிரிக்கிறது நல்லா இருக்கு. அட பாவி, இந்த நிலைமையில ரசிக்கியப்பா. திட்டியோ? சரி, பக்கத்துல வா. இது ஹாலு. ஆமா, பெட்ரூமே பூட்டி போட்டிருக்காரு. பரவாயில்ல, என்ன வா. சரி. இது எப்படி இருக்கு? நல்லதா இருக்கும், உங்க அப்பா வராத வரைக்கும். நான் போன்ல கட்டுத வீட்டுக்கு வந்தோட தாரேன்னு சொன்னேன். எங்க? அதெல்லாம் கிடையாது. நீ தாரேன்னு எனக்கு போன்ல வாக்கு கொடுத்த. எங்க இங்க வச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் எனக்கு தாரேன்னு வாக்கு கொடுத்த. நான் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க இங்கெல்லாம் வேண்டாம். யாருமே இல்ல பாரு, யாருமே இல்ல. அம்மா பாட்டி எல்லாம் போயாச்சு. சீக்கிரம் ப்ளீஸ் ப்ளீஸ். டென்ஷனா இருந்துச்சு. இது கொடுத்தா கொஞ்சம் குறைஞ்சிரும். நீ தான் போன்ல சொன்ன, நான் ஒண்ணும் கேட்கலையே. அப்படியா? நீங்க கேட்டீங்க, அதான் சரின்னு சொன்னேன். சரி, கேட்டல குடு. ஏங்க, இங்க வச்சு எப்படியோ இருக்குங்க, நால மாட்டேன். இங்க யாரும் இல்ல பாரு. இங்க யாரு இருக்கா? இருந்தாலும் எனக்கு என்னமோ. நீ இப்பதான் சொல்ல. மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும்
மன்னிக்க மாட்டேன். சே, விவசாய இல்லையா உனக்கு? பெட்ரூம பூட்டிச்ச உங்களுக்கு விவசாய இல்லைன்னா எனக்கு என்ன போகுது? என் பொண்டாட்டி கொஞ்சம் இருக்கு, விவசாய இருக்கணும் அவசியம் இல்ல. காதல் இருந்தா போதும். வாடி. என்ன அங்கிள் இதெல்லாம்? என்ன அங்கிள் இதெல்லாம்? எப்படி சேர்றான்னு நானும் பாக்குறேன். இவன் சேர்ந்துட்டா அவ்வளவுதான். பொண்டாட்டிக்கே இந்த ஆட்டம். நாளைக்கு புள்ளையெல்லாம் கண்ணால பார்த்தான்னா நீங்க நாமத்தை போட்டிருக்கதே நிஜமாயிரும். நோ இல்ல, இவனை எப்படி ஆட்டி படைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னா இவன் நடுங்குவானோ எனக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க ரெண்டு சேர்ந்துருவாங்க போலுக்க. எப்படி சேர்றான்னு நானும் பாக்குறேன். இங்க நல்லசிவன் யாரு? என்ன நல்லசிவன் யாரு? ஏன் நல்லசிவன் யாரு உனக்கு தெரியாது? தெரியாது. யாருன்னு சொன்னா அவரை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணணுமா? ஏன்? நானா? ஏன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? நீங்க பெங்களூர்ல மிரட்டுனீங்களா? கில்லாடி அன்னைக்கிளி மரவக்க மாதிரி. அவளை பார்த்த வேலையாதான் இருக்கணும். அவளை தானே செத்து நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாலுவே. ஆமாமா, இவதான் நல்லசிவன். இந்த நிக்கா பாருங்க, இவர்தான். இல்லங்க, யார் நல்லசிவன் கேட்டாங்கல்ல, அதான் சொன்னேன். இல்லங்க, யாருன்னு கேட்டா சொல்லணும்ல. உங்க பேர கேட்ட சும்மா அதிரண்டாமா. அதான் அந்த எட்டம்மா அதிரதானு பார்த்தேன். அதிரவே இல்ல. நாங்க எதுக்கு ஒரு பேர கேட்ட அதிரனா? இவரே பெங்களூர்ல உங்களை மிரட்டிருக்காரு. சும்மா சின்ன என்கொயரி தான். வாங்க. பெங்களூர்ல மிரட்டினா யாரு? டிபிஐ பேங்க் நீங்க மிரட்டிருக்கீங்க. டிபிஐ பேங்க்? அது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். சார், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி சார். வாங்க வாங்க. ஏதோ அப்படி இப்படின்னு மிரட்டினீங்களா? ஏதோ முன்னாள் எம்பி அப்படி இப்படின்னு மிரட்டிருக்கீங்க. சார், நீங்க முன்னாள் எம்பி தானே? இப்போல எம்பி இல்லையே. வாங்க வாங்க. ஒரு சின்ன என்கொயரி தான், முடிச்சு வந்துடலாம் வாங்க. நீங்களா வந்தா நல்லது. நாங்க ஸ்டேஷன்ல இருந்து 4 பேர் வந்தோம்னா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. டிவி பேப்பர்னு வரும். ஒழுங்கா வாங்க சார். என்ன ரீசனுக்காக நான் என்ன பண்ணேன்? அந்த பெங்களூர்ல நீங்க மிரட்டிருக்கீங்க. எப்போ? இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அன்னைக்கிளி மர்மக்க மாதிரிதான். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நான் மிரட்டினா? நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். மிரட்டிட்டு தான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தூங்கி இருக்கீங்க. உங்க வாய் மூலமா வாக்குவாதம் கொடுத்தீங்க. வாங்க சார். என்ன மேடம்? என்ன என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, வருவாங்க. வரல டிபார்ட்மெண்டே வந்து தூக்கிட்டு போயிடும். நான் யாரையுமே மிரட்டலையே. சார், மிரட்டிருக்கீங்க. அதுவும் வெறும் 300 ரூபாய்க்காக. அங்கிள், என்ன அங்கிள் வெறும் 300 ரூபாய்க்காக மிரட்டிருக்கீங்க? சரி, சரியான கஞ்ச பையனா இருப்பான் போலுக்கு. நான் இவங்கிட்ட இருக்க கோடி கோடியான சொத்தை சுத்தலான்னு பார்த்தா அவத்தால் 300 ரூபாய்க்காக மிரட்டிருக்கானா? இவங்கிட்ட இருந்து சல்லி பீச தராது போலுக்கு. 300 ரூபாய்க்காக நான் மிரட்டினா? ஆமா சார், 300 ரூபாய்க்காக நீங்க மிரட்டிருக்கீங்க. இல்ல, அது ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ஓ, அந்த 300 ரூபாய் கேஸா? அப்படியா, அந்த 300 ரூபாய் கேஸா? அந்த 300 ரூபாயா? அச்சச்சோ, அதுக்காகவா? என்ன சார், இதுக்கு மேல என்ன சார் சாட்சி வேணும் உங்களுக்கு? 300 ரூபாய். சே, 300 ரூபாய்க்காக யாராவது என்ன மர்மோனே? அந்த 300 ரூபாய் தானே போனா போட்டது விட வேண்டியதானே? அந்த 300 ரூபாய் இழுத்து பிடிச்சிட்டு ஐடியல. இந்த 300 ரூபாயில உங்க மான மரியாதையே போயிரும் உங்களுக்கு. என்ன மர்மோனே? அத விடுங்க விடுங்கனால கேக்கல. அந்த பிரச்சனை தலையில தூக்கிட்டே அலையல. இப்ப அந்த 300 ரூபாய் எங்க வந்து நிக்கி பாத்தியல? என்ன மர்மோனே? சரி, ஸ்டேஷன்ல போய் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி வந்துருங்க. போங்க மர்மோனே. நான் சந்தேகத்தோட தான் வந்தேன். ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டேன். நீங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்ல. ஏமா வாசுகி, அந்த பிரச்சனை தானே? சரி, உன் பேரு வரும். நீ கூட போயிட்டு வந்துருமா. வேற ஒண்ணே தனியா அரெஸ்ட் பண்ணதுக்கு வருவாங்க. கூட போயிட்டு வந்துருனே. இவன் உண்டா? ஆமா மேடம், 2 பேர் தான். சரி விடுங்க மேடம், தெரியாம பண்ணிட்டாங்க, விட்டுருங்க மேடம். ஓ, தெரியாம 2 பேத்திய தூக்குறேன். எங்க வாசுகி மேல மட்டும் நீங்க கைய வச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? தீ குளிப்பேன் மேடம், தீ குளிப்பேன். ஓ, இவன் மேல கை வச்சா இந்த கேள்வி தீ குளிக்குமா? எப்படி குளிக்காத போக்குறேன்? உன் மேல கை வச்சா அந்த கேள்வி தீ குளிக்குமாமே? எப்படி குளிக்கணும் பாக்குறேன். இல்ல மேடம், அவங்க வேலைக்கு நீங்க கோத்து விடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன் மேடம். என்ன என்ன நடக்குறீங்க? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா? என்ன சார் மிரட்டுறீங்க? உண்மையிலே உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அன்னைக்கிளி மருமக்கமார் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்துட்டீங்கன்னா நல்லது. பரவே, நான் சட்டத்தோட கூட்டு போட்டி இருக்கோம். ஒருவேளை சோத்துல விஷம் வச்ச கேஸ் இருக்குமா? நீ வேற வாய் வச்சு சும்மா இரு. அது ஏதோ பெங்களூர்ல மர்ம கேஸ்னு சொல்லிட்டு போறா. விஷம் வச்ச கேஸ் இருக்காதுல? இருக்காது இருக்காது. உட்கார். முத உங்க பொண்டாட்டி வைக்க வேண்டியத வைங்க. அதுக்கப்புறம் உங்க மருமகனையும் மகனையும் பிரிக்க வேலைய பார்க்கலாம். முத உங்க பொண்டாட்டி அடக்க வேலைய பாருங்க. சீ, பொண்டாட்டி அடக்க துப்பு இல்ல. ஏய், என்னங்க இது வேணுமா? கிட்ட வாயே. எதுக்கு? கிட்ட வாடி சொன்ன. ஆ, இவனால உங்க கை அடிச்சிடு. இனி ஏன் கை அடிக்கும். அடிக்கணும். இனி ஏத்தால இருக்கவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள திருப்பி அடிப்பாங்கங்கிற பயம் உங்களுக்கு வரணும்.
நம்ம கிட்ட கை இருக்க மாதிரி அவங்களுக்கும் கை இருக்கு, அவங்கள திருப்பி அடிப்பாங்கங்கிற பயம் வரணும். அடிக்கவ கைய ஓங்குறீங்க, இனிமேல் அடிக்க கைய ஓங்குனீங்க, நீங்க கைய ஓங்கறதுக்கு முன்னாடியே உங்க கண்ணத்துல என் கை இருக்கும். ரத்தம். ஐயோ, ஏங்க உங்க அப்பா கிட்ட அப்படி பேசிட்டு வந்தீங்க? என்ன விவசாயம் இல்லாம பெட்ரூம பூட்டி வச்சா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணும் எந்த தப்பு பண்ணலையே, பேசிக்கிட்டு தானே இருந்தோம். பேசிக்கிட்டே இருந்தீங்க. அது பேச்சு வாக்குல அப்படி இப்படி வரதான் செய்யும். பக்கத்துல அழகான கெட்டின பொண்டாட்டி இருந்தா கொஞ்சம் தான் செய்வான். அதுக்காக இவருக்குள்ள விவசாயம் கண்டு காணாத மாதிரி போயிருக்கணும். அதுவும் சரிதான். சரி, அவர் பெட்ரூம பூட்டி போட்டாருன்னு கஷ்டமா இருக்கா? எனக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்தா போதும். அது பெட்ரூம்ல தான் இருக்கணும்னா இல்ல, நீங்க எங்க உட்கார சொன்னாலும் இருப்பேன். என்னடா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்க கூட்டு போகாம இங்கே வச்சிருக்கானேன்னு. அதான் சொல்லிட்டேனே, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நானே இருப்பேன். இங்க பாரு, மொட்டை மாடியா அழகா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கே, என்னமோ மறைக்கிறாங்களே. கெட்ட மனைவிக்கு விஷத்தை வச்சிருக்காருன்னு தெரியும், தன்னை அசிங்க அசிங்கமா திட்டுறாருன்னு தெரியும், அவமானப்படுத்துறாருன்னு தெரியும். அப்படின்னு ஏன் விக்ரம் இங்க இருந்து போக மாட்டேங்கிறாரே? இல்ல சொத்தெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சு பயப்படுறாரா? இவ சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி தெரியலையே. கை நிறைய சம்பளம் இருக்குது, 5000 6000 வீட்டு வாடகை கொடுத்தா கூட எங்கேயா சந்தோஷமா வாழலாமே. எந்த யோசனை கூட இருக்கு வராம இருக்குது. ஆனா எதுக்காக இப்படி இங்கே இருக்காரு? என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்களுக்கு டயர்ட் இல்லையா? டூட்டி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. முக்கியமான விஷயத்த உன்ட்டு சொல்லலாம் தான் வந்தேன். என்னங்க? உட்காந்துக்கலாமா? வா. சரிங்க. உங்க அப்பா இங்கெல்லாம் வரமாட்டார்ல? அவர் ஏறிக்கிட மாட்டார், அதனால தைரியமா கூட்டு வந்திருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பப்போ வருவேன். எதுக்கு? இதுக்கு தண்ணி அடிக்க தான் வருவேன், வேற எதுக்கு வருவேன்? அப்போ அந்த பழக்கம் என்ன இருக்குதா? இல்ல, அதுக்கு ஒரு பிளாஸ் பேக் இருக்குது. என்ன? ஒரு வாட்டி நான் நல்லா தண்ணி அடிச்சுட்டு நின்னா, சரி. அப்போ அன்பரசி, கிசாரு, மதன் இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பசங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும். கோவக்கார மாமான்னு கிட்டே என்னையே சுத்தி வருவாங்க. அன்பரசி நான் எப்பவும் தூக்கி கொஞ்சுவேன், அவளும் எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இவ கொடுக்கறத பார்த்து அவனுக்கு இருந்தாலும் கொடுப்பானுங்க. அந்த பசங்க என்னை எங்க பார்த்தாலும் சரி, அந்த பிஞ்சு வரலால என் முகத்தை அணைச்சு எனக்கு முத்தம் கொடுப்பாங்க. அந்த முத்தத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அது அந்த கடவுளே இறங்கி வந்து நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். செல்ல முத்தம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். சரி. அப்படிதான் ஒரு நாள் நான் தண்ணி அடிச்சுட்டேன்னா இந்த 3 பசங்களும் வந்தாங்க. அன்பரசி எப்பவும் வந்தோடனே என்ன தொத்திக்கிடுவா. என் தோல்ல ஏறுவா, மடியில ஏறுவா, எல்லாமே பண்ணுவா. என்னை பார்த்த உடனே தொத்திக்க வந்தா. நான் செம மப்பல நின்ன. எனக்கு பசங்களை பார்த்த உடனே விக்க கடாய் போச்சு. அன்பரசி என்கிட்ட வரணும்னு அழுதுகிட்டே இருந்தா. இந்த நிலைமையில பிள்ளைங்களை தூக்கி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு நான் அங்கிருந்து நவுண்டு வந்துட்டேன். அன்பரசி, மாமா மாமா போவாதீங்க மாமா, உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கணும் மாமா, உங்க காய்ச்சல் சரியாயிரும் மாமா, அப்படி இப்படின்னு சொன்னா. காய்ச்சலா? பக்கத்துலயே வந்துகிட்டு இருந்தா. மாமா கிட்ட வராதம்மா, மாமாக்கு காய்ச்சல்னு சொன்னேன். அதான் தண்ணி அடிச்சிருந்தேன்னா அதுக்காக அப்படி சொன்னேன். நான் முத்த கொடுத்தா காய்ச்சல் சரியாயிரும் மாமா அப்படின்னு வந்தா பாரு, நான் செத்தே போயிட்டேன். நேரா வீட்டுக்கு வந்தேன், பாட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நல்லா குடிச்சேன். இனிமேல் இந்த கர்மாந்திரத்தை தொற்றவே கூடாதுன்னு அன்னைக்குதான் முடிவு பண்ணினேன். அன்னையில இருந்து அந்த பாட்டை தூக்கணும்னு நினைச்சாலே அன்பரசி, கிஷோர் மாதம் தான் என் கண்மாடி வருவாங்க. நான் குடிக்க போய் அந்த நேரம் பார்த்த அந்த பிள்ளைங்க வந்து அது எதுக்கு பிஞ்சு மனசை காயப்படுத்தணும்னு அப்படியே விட்டேன். அது அப்படியே மறந்து போச்சு. இப்பெல்லாம் நான் தொடுறதே இல்ல. இப்போ நீங்க குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அன்பரசி, கிஷோர் மதன் தான். நிச்சயமா அவங்கதான், அவங்க பாசம் தான் என்ன திருப்பிச்சு. சொல்வாங்க, எப்பேற்பட்டவனும் குழந்தைக்கு அடங்கி போவான்னு. அதான் நம்மளும். அப்புறம் என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்னங்க? கள்ளி, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? இப்படி பேச்ச மாத்திர கள்ளி கள்ளி. அது வந்து நீங்க வச்சு வேண்டாம். எங்க வச்சுனா? எங்க வச்சுனா அது நான் சொல்றேன். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சின்ன வயசுல எந்த குழந்தைங்களுமே என்கிட்ட சேராது. என்னை பார்த்தாலே அலறி அடிச்சு ஓடிடும். தூக்கணும்னு நினைப்பேன். என்கிட்ட யாரும் குழந்தையும் தரவும் மாட்டாங்க, என்கிட்ட குழந்தைங்க வரவும் செய்யாது. எங்க தெரு பொம்பளைங்க சோறு விட்டுறதே என்ன காட்டிதான். படிக்கிறேன்னா சாப்பிடனா இவனே மாதிரி ஆவனு என்னையேதான் எதுக்கெடுத்தாலும் காட்டுவாங்க. அந்த பையன் உருப்படாம போனா அதுக்கும் நான் தான் காரணம். ஒரு பையன் திருடிட்டா அதுக்கும் என்னச்சுதான் திட்டுவாங்க. எல்லாத்துக்கும் நான் தான். உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காதா? இருக்காது, ஏன்னா நான் அப்படித்தானே இருந்தேன். அன்பரசி, கிஷோர், மதன் எல்லாம் எப்போ என்ன மாமா மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் மனுஷ வாழ்க்கைன்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. மனைவின்னு ஒருத்தி வேணும்னு அப்பதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது தெரியுமா? அப்படியா? அவங்கள பார்த்துதான் அந்த பிஞ்சு விரலு, அந்த செல்ல குரலு, அவங்க பண்ற சின்ன சின்ன சேட்டை. இந்த குழந்தைங்க எப்படி நமக்கு சொந்தமாக மாட்டாங்க? அது நம்ம குழந்தையா இருந்தா நம்ம எப்ப வேணாலும் தூக்கி வச்சு கொஞ்சலாம். அந்த பிள்ளைங்க நம்ம கிட்டே இருப்பாங்க. என் குழந்தை என்ன மாதிரி இருப்பான்.
அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. எனக்கு குழந்தை வேணும்னா அதை எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும். மனைவி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு காதல் வர ஆரம்பிச்சது. ஆசையா இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பெற்றுக்கணும் ஆசை இருந்தது. ஆனா எங்க அப்பா கிட்ட இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் எங்க அப்பா இடம் கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையும் மீறி ஒரு காதல் வந்தது. அது அப்புறம் போச்சுது. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் வாழ்க்கை நினைச்சு முடிவு பண்ணிட்டேன். இனி என்னே மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறக்க போறது இல்ல, எனக்குன்னு ஒருத்தி வர போறதும் இல்ல, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஏதோ தானு போய்கிட்டு இருந்தது. அப்புறம் மீனாக்கா அப்பப்போ ஜோக்கு கட்டிட்டு இருப்பா. அவளை பார்க்கும்போது என்ன அறியாம சின்ன சந்தோஷம், வாழணுங்கிற ஆசை. அவ பண்ற நக்கலு நையடித்தனம், அவ பண்ற சின்ன சின்ன சேட்டை அப்படின்னு ஏகப்பட்டது. அவ என் கூட இருக்கும்போது வாழலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன எண்ணங்கள் வந்தது. நீங்க மீனத்தை கூட அவ்வளவு நேரம் டைம் பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஒரு கேஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பொண்ணுத்துல கூட தான் இவா பொண்ணுத்துல கூட ஒட்டிக்கிட்டு வந்தா. அப்போ அத்தை கை வைக்காத இடமே இல்லையா? ஆமா, பொண்ணுத்துல வந்திருந்தாலும் கூட வந்திருந்தா. அதுக்கு முன்னாடியே என்னையோ ஏமாத்திருக்கா தெரியுமா, சிஐடின்னு சொல்லி. சிஐடியா? சத்தியமா நான் நம்பிட்டேன். அவ பேசின விதம், அவ சொன்ன விதம் எல்லாம் அப்படியே இருந்தது. நான் கூட நிஜமா இது சிஐடி தான் நினைச்சேன். அப்போ அத்தை அன்னைக்கிளி மருமகன் உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏதோ லூசு அரகர அறிவுள்ளவங்க அப்படி இப்படிதான் கேள்விப்பட்டேன். இவா சிஐடி மாதிரி பேசினா எனக்கு எப்படி சந்தேகம் வரும்? சொல்லவே அந்த கேஸ் விஷயமா போயிருந்தோம். பொண்ணுத்துல பைக்ல தான் தொத்திக்கிட்டு வந்தா. பொண்ணுத்துல என்ன பிக்கப் பண்ண வந்தா. புரியுது புரியுது. வண்டியில போகும்போது அத்தை என்னெல்லாம் பண்ணிருப்பாவன்னு நீங்க சொல்லாமலே எனக்கு புரியுது. பொண்ணுத்துல வண்டி ஓட்டினா இவ பின்னாடி குரங்கு குத்துச்ச மாதிரியே உட்கார்ந்துருந்தா. மூணாவது நான் உட்கார்ந்துருந்தேன். சரி, பயவுள்ள நடுசுல உட்கார்ந்துட்டு பண்ண அலப்பற இருக்கு பாரு. அப்பா, நான் வாய் விட்டு சிரிச்சேன் தெரியுமா. அப்போ எனக்கு வாழணும் போல தோணுச்சு. அப்புறம் அந்த கேஸ் பிடிக்கிறதுக்கு அங்க போனோம். பொண்ணுத்துல அந்த கேஸ கண்டுபிடிச்சானோ இல்லையே, இவதான் கண்டுபிடிச்சா. அப்புறம் என்ன, 3 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கம் வந்தோம். ஏன்க்கா நீனு வந்தேன்னு கேட்டேன். நான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னா அதான் அவன் பின்னாடி வந்தேன்னா. ஐயோ, எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. இப்படியும் உலகத்துல மனுஷங்க இருப்பாங்களான்னு அன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கு எந்த தீங்கு இல்லாம சாகணும்னு நினைக்கிறவன கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிற அந்த குணம் இருக்கு பாரு. மீனாக்கா எப்பவுமே பெஸ்ட் தான். ஆமா. இப்படி என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்தது. சாகணும் முடிவு எடுத்தேன்னா அப்புறம் கொஞ்சம் வாழலான்னு முடிவு பண்ணேன். சரி, இப்போ அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்தோடய வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வாழ ஆரம்பிச்சேன். ஆனா மீனாக்கா என்னை விடவே இல்ல. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான் பிளான போட்டிருக்கா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீனாக்கா நல்லதான் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் கழுத்தை தாலி கட்டின மீனத்த மேல உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்ததா? சே, அப்பெல்லாம் இல்லையா. என் கோவமும் எரிச்சலும் எங்க அப்பாவை நினைச்சுதான். என்ன சொல்றீங்க? எந்த நம்பிக்கையில நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர முடியும்? என்ன அசிங்கப்படுத்திட்டாலும் பரவாயில்ல, கூட வர பொண்ணையும் அசிங்கப்படுத்திட்டாருன்னா எனக்கு அசிங்கப்பட்டு பழகி போச்சு. கூட வர பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் ஒண்ணு. அவருக்கு மொத்த பொண்ணு ஒண்ணுதான், மருமகளும் ஒண்ணுதான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னங்க? ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா அனன்யா கேஸ்? ஆமா இல்ல. அந்த பொண்ணு என்னதான் நம்பி வந்திருக்குன்னு தெரிஞ்சோம். அதெல்லாம் நினைச்சாலே. சரி, இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏதோ சந்தோஷமான செய்தி சொல்லணும் வந்தீங்க. என்ன? எனக்கு என் கூட பிறந்த அக்கால பார்த்தேன். கூட பிறந்த அக்கால? நான் எங்க மாமா பையனை கட்டிட்டு எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல. எங்க மாமா பையனை எங்க அப்பா கொண்டு இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? பயப்படாத. அதனாலதான் பைக் எடுத்துட்டு உன்னை பார்க்க வந்தேன். நீ அந்த சாப்பாடு சாப்பிட கூடாதுன்னு. ஆனா வந்து மீனாக்கெல்லாம் பார்த்துட்டு நான் அதை மறந்துட்டேன். ஆனா நினைச்ச மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? குமார் தான் அடைக்கலம் கொடுத்து இது வரைக்கும் பாதுகாத்திருக்கான். ஒரு அண்ணனா. இப்போ உன் அண்ணன் தான் விக்கி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். எங்க வீட்டுக்கா? ஆமா, எங்க வீட்டுல எத்தனையோ இருக்காங்க. நான் பாத்துக்கிட்டேன். எங்கள ஒருத்தரா இருந்துட்டு போட்டு நான் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டேன்னு கூட்டு போயிருக்கான். நிச்சயமா பாத்துக்கலாம். சரி, நேரம் கிடைச்சா நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துருவோன்னு. சரிங்க. நிஜமாவா? இன்னும் ஒரு அக்கா இருக்கா, அவளையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதியாயிரும். அப்ப நீங்க தான் கடைக்குட்டியா? ஆமா. அது எப்படி எல்லாருக்கும் லாஸ்ட்ல? அதெல்லாம் இதுக்கு நான் கேட்டதே. என்ன? அன்பரசி மாதிரி 1, அப்புறம் கிஷோர் மதன் மாதிரி 2. பாட்டி தான் 3 கேட்டிருக்காங்க. என்ன சிரிக்கிற? நான் கேட்டு தப்பா? கேட்டது தப்பு இல்ல, இப்போ கேட்டதான் தப்பு. ஏன்? இந்த சூழ்நிலையில நம்ம குழந்தை வந்தா சந்தோஷமா வாங்க இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கே பாதுகாப்பு இல்ல, நம்ம குழந்தை. ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டேனே. இதோ ஆசையில. சரி, அத நான் மறந்துட்டேன். சாரி. நான் ஏதோ குழந்தை ஆசையில கேட்டுட்டேன். ஆனா சூழ்நிலை மறந்துட்டேன். சரி, இப்போதைக்கு வேண்டாம். சீக்கிரம் எல்லாம் மாறும். சரி. ரொம்ப ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப வேண்டாம். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஐயோ, குழந்தை மாதிரி பேசுறாங்களே.
அப்பாவி. யாரு நான் அப்பாவி? ஆமா, நீங்க அப்பாவிதான். போடி, நான் பண்ணாதான் இருக்க தன்னமே கிடையாது. இப்ப எல்லாத்தையும் விட்டு என்னால உனக்கு அப்பாவியா தெரியுது. நான் இன்னொன்னு உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? கண்டு கொண்டோம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? என்னங்க இப்படி பேசுறீங்க? இவன் கூட எல்லாம் எங்க வாழ, இவன் கூட எல்லாம் வாழ வேண்டாம் அப்படின்னு போயிட மாட்டேல்ல? அம்போன்னு விட்டுட்டு என்ன அனாதையா விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? இவன் கூட எல்லாம் வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? இவன் அப்பனை விட்டு வரமாட்டான், இங்க கிடந்து கஷ்டப்பட முடியாதுன்னு என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? நான் கெட்டவன் நினைச்சு என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு. நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் இருந்துக்கிடவே மாட்டேன். என்னால தாங்கிக்க முடியாது ரோகிணி. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னா சொல்ல தெரியல. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்போ உன் முகத்தை பாப்பேன்னு எனக்கு தோணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணும். இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சிருக்க முடியாத அளவுக்கு எனக்கு தோணும். அதான் கேக்குறேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போனாங்க, ஆனா வாழ்ந்துட்டேன். ஆனா நீ விட்டுட்டு போனா நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல, கேட்கணும்னு தோணுச்சு, பயமா இருந்துச்சு, அதான். எக்காத்த கொண்டு விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் ஒன்னா, செத்தாலும் ஒன்னாதான். சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதாவோருவமை வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியாவோவியமும் எழுராசி பங்கள் உன் மீது காதலூரும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடந்தம் என்ன ஆகும்? பாஷா, என்ன உன்னை போலீஸ் சுத்தி வளைச்சிட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிரு. எப்படா? நான் தான் மாதேசத்துல இருக்கேன்னு. எப்படி? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறது பொண்ணுத்துற. அவன் காத்து புகழாத்துலயும் புகுந்துருவான். அவன் நீ இருக்கிறத மோப்பம் பிடிச்சி உன்னை சுத்தி வளைச்சிட்டான். எப்படியாவது தப்பிச்சிரு. டேய், எங்க அத்தா யாருன்னு தெரியல, எங்க அக்கா பசங்க யாருன்னு தெரியல. ஆளுங்கட்சி இவரு எப்படா என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்? ஆளுங்கட்சியும் பார்க்க மாட்டான், ஆளாத கட்சியும் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை கேஸ முடிக்கணும். ஐயோ, போலீஸ் வந்துட்டு, தப்பிச்சிரு. கவலைப்படாதீங்க பாஸ், நான் எதுக்கு இருக்கேன்? கிட்ட வந்தா கத்தி வச்சு கிழிச்சு எடுத்துட மாட்டேன். டேய், நான் எப்படியாவது தப்பிக்கணும். இல்ல எங்க அத்தா உங்களெல்லாம் உண்டில நாக்கிடுவாரு. நான் சிக்கனா என் அத்தனை சிக்குவாரு. அதனால அவன் கிட்ட வந்தா கிழிச்சு எடுத்துட மாட்டான். வைத்த அவனை ரவுண்டா பண்ணுங்க, அவங்க தப்பிக்க கூடாது. நீ ஏன் வந்து சார் அடிச்சுட்டா உனக்கு நல்லது. நானா தட்டி தூக்குனேன், எலும்பு கூட தேராது. என்னடா அவன் என்ன மட்டிட்டு இருக்கான், போத்துக்கிட்டு இருக்க. எம்எல்ஏ மச்சானா காலையில பத்தியா? தூக்கிட்டு வாங்க. எங்க பாஸையா அரெஸ்ட் பண்ற? சார் சார், உங்க பின்னாடி பாருங்க. ஐயோ சார், அவனை தூக்கிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம், அவன் கிஷோர் ரூம்ல இருப்பா, அவனை கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே சார். சார், ஹாஸ்பிட்டலுக்கு. ஏய், உள்ள வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறேன். சார், இவரை நீங்க எப்படி கைது பண்ணீங்க? உங்களுக்கு இவர் இங்கதான் இருக்கான்னு உங்களுக்கு தகவல் கொடுத்தது யார் சார்? தகவல் கொடுத்தவங்க நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் சார். எம்எல்ஏ மச்சானே தெரிஞ்சோம் நீங்க எப்படி சார் தைரியமா இதுல ஆக்ஷன் எடுத்தீங்க? யாருடைய மச்சானா இருந்தா எனக்கு என்ன? உங்க மச்சானா இருந்தாலும் சரி, எம்பி மச்சானா இருந்தாலும் சரி, யாருடைய மச்சானா இருந்தாலும் தப்பு பண்ணுனா தண்டனை கிடைக்கும். யார் மச்சானா இருந்தா எங்களுக்கு என்ன? தப்பு பண்ணிருக்கோம், அரெஸ்ட் பண்ணிருக்கேன். எப்பப்பட்ட துணிச்சல் தெரியுமா சார் இதெல்லாம்? இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என் கடமையில நான் செஞ்சிருக்கேன். சரி, நான் கோர்ட்ல ஒப்படைக்கணும். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நன்றி, நான் கிளம்புறேன். சார் சார், இன்னும் ஒரே கேள்வி சார். கேளுங்க. நீங்க கலெக்டர் ஆறதாக படிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த கேஸ் உங்களுக்கு நிச்சயமா உதவுமா சார்? நிச்சயமா, மேலோட மனசு வச்சா. வாழ்த்துக்கள் சார், நீங்க கலெக்டர் ஆவதுக்கு. தேங்க்யூ சார். இவரை பிடிக்கிறதுக்கு எத்தனை நாளா பிளான் போட்டுருந்தீங்க சார்? நான் இந்த கோர்ட்ல ஒப்படைக்கணும், கோர்ட்லயே சந்திக்கலாமே. ஓகே சார். அப்படியே ஒரு கொஞ்சம் போஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க சார். ஓகே. அக்யூஸ்டே கொஞ்சம் நேரம் வைக்க சொல்லுங்க சார். உன் பொண்ணு கொத்த காட்டு. அதே அதே சார், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். பத்திரிகையாளர்களை மதிச்சு உங்க பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வருங்காலத்துல நீங்க கலெக்டர் ஆகணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. விக்கி விக்கி, டேய் பழைய கிளாடா, கேஸ் முடிச்சிட்ட போலக்க. டிவில வந்துட்டே இருக்குது. டேய், அதுல என்ன குத்திட்டா? டேய், என்ன சொல்ற? டேய், வெளியில தெரிஞ்ச என்ன தெரியல. என்ன யாது எப்படி யாரு குத்துறன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான்.
நானும் கிஷோரும் உள்ள போக வேண்டியதா. நான் சொல்றத கேளு. எங்கடா இருக்க டாரு? எங்கடா இருக்க? படாம குதிர்காண்டா, சீக்கிரம் வாடா. நான் என்ன ஒரு கூடங்குளம் பக்கத்துல நிக்கிறேன்டா. வந்துரு. வந்துட்டேன்டா. ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியாதுடா. போனா என்ன யாருன்னு கேட்பாங்க. நீ சீக்கிரம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. சூப்பரம் வாடா. முடியாத தலை சுத்துடா. சீக்கிரம் வா. வந்துட்டேன்டா. முடியலையே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா அம்மா நிஜமாவே சொல்றேம்மா. உன் அக்கௌண்ட்டுக்கு, அண்ணா அக்கௌண்ட்டுக்கு, அப்பா அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனேம்மா. 10 லட்சம் போட்டு விட்டேம்மா. அம்மா நிஜமாதாம்மா சொல்றேன். நல்லா பாருமா அக்கௌண்ட. இல்லன்னு சொல்லுமா. அப்படி ஒண்ணுங்க வரலையாட்டி? இல்லம்மா நான் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன். அண்ணா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன். ப்ளீஸ்மா திருப்பி அனுப்பி விட்டுருமா ப்ளீஸ்மா. இல்லன்னு சொல்லிருங்க. அக்கௌண்ட்ல பணம் இல்லன்னு சொல்லிருங்க. ஏடி பொய்யாட்டி சொல்லுதே. அக்கௌண்ட்ல ₹1 கிடையாது. அவ வேற யாராவது அக்கௌண்ட்ல போட்டிருக்காளான்னு கேளுங்க. ஏன் தேர்மொழி வேற அக்கௌண்ட்ல போட்டேன்னு பாரு. இல்லண்ணே உன் அக்கௌண்ட்ல அம்மா அக்கௌண்ட்ல தான் போட்டேன். அக்கௌண்ட்ல சரியா தான் இருக்கு. என்ன ப்ளீஸ்ண்ணே ரிட்டர்ன் அனுப்பிடுண்ணே. அதான் இல்லன்னு சொல்லாம நீ நம்ப மாட்டேக்கா? இல்லம்மா அனுப்புன எனக்கு தெரியாதா? அம்மா ப்ளீஸ்மா இப்ப வந்துருவாங்கம்மா. வீட்டுள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் இந்த வீட்லயே இருக்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா. இல்லன்னு சொல்லிட்டு போனை வைங்க. அடி வேற ஏதாவது அக்கௌண்ட்ல போட்டுப்பேன். போன் வை அம்மைக்கு சாணி எல்லாம் வாரே. எப்படி பாத்தியல போட்டுட்டு கேக்கத பாத்தியா? ஏன் அவளுக்கு 30 லட்சம் ஒரு பெரிய விஷயமா? சும்மா அதெல்லாம் வேண்டாம் கொடுக்க வேண்டாம். நம்மள அவமானப்படுத்திட்டு போனல அனுக்கிட்டோம். அதானே அவளால தான் நம்ம இன்னைக்கு முன்னேறாம கிடக்கும். போட்டோம். ஹலோ அம்மா. ஐயோ அம்மா நான் இப்ப என்ன பண்ண பாருன்னு தெரியல. அம்மா போனை எடுங்கம்மா. ஐயோ போச்சு. எல்லாரும் இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்களே. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ நான் பண்ண தப்பு வீட்டுல நமக்குலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் செத்தேன். ஹலோ போனை எடுக்க மாட்டேங்காங்களே. அம்மா போனை எடுங்கம்மா. ஐயோ வீட்டுக்கு இப்ப எல்லாரும் வந்துருவாங்களே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா போனை எடுங்கம்மா. இவளெல்லாம் வரதுக்குள்ள எல்லாத்தையும் கைத்தெல்லாம் போட்டு வச்சுட்டேன்னா அப்புறம் இவள்கிட்ட பேசிட்டு போயிடலாம். இவளை வந்தாலுவே ஒரு வேலையும் ஓடாது. எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டுட்டேன். முடிஞ்சது. அப்பா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இவளை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதா. எப்படியோ தினேசு நைட்டு தானே வருவாரு. அதுக்குள்ள இவளை பார்த்துட்டு வீட்டுக்கும் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம். அப்பா காலையிலே வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா வேலையே முடிஞ்சிருக்காது. என்ன தமிழே? உன்னை யார் உள்ள விட்டதே? இந்த கம்பெனில எனக்கும் உரிமை இருக்குல்ல. உரிமை கிரிமன்னு பேசுனீங்க. அப்பெல்லாம் பேசலாமா தமிழே? என் பேர் சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்ல. சரி அப்போ மேடம்னே சொல்லிட்டு போறேன். ஏதோ உரிமைலாம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அறிவில்லாம பேசிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதான். யாருங்க இவரை வெளிய அனுப்புங்க. அப்பெல்லாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க தமிழே. இங்க யாரும் இல்லையே. ஐயோ இவ்வளவு பெறவுல வர சொல்லியிருந்தேன். அதை மறந்துட்டேனே. இவனை எப்படியாவது வந்து பேசி அனுப்பி வேண்டியதான். ஏதாவது பேசுனா கோட்டுமா பேசுங்க. இப்படி தனிப்பட்ட முறையில என்கிட்ட பேசக்கூடாது. கிளம்புங்க. கம்பெனி விஷயம்னா நான் கோர்ட்டு மூலம் பேசுவேன். இது பர்சனலு. உங்களுக்கும் எனக்கும் எந்த பர்சனலும் இல்ல. அப்படி முடிக்கிற பந்தமா நம்ம பந்தம் என்ன தமிழே? அறிவில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நான் அறிவுல இருந்துட்டு போறேன். சரி நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. சரி நான் சீக்கிரம் கிளம்புறேன். அது நீ சொல்ற பதில பொறுத்துதான் இருக்கு. என்ன? என் வீட்டுக்குள்ள 3 பேர் வந்தாங்க. அது யாரு? நிச்சயமா அது நீங்க அனுப்புன ஆளாதான் இருக்கணும். என்ன ஓடிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்குள்ள யார் வந்தானே எனக்கு தெரியாது. அது எப்படி? இந்த கம்பெனிக்கும் நமக்கான இந்த உறவு ஒரே ஒரு பத்திரம். அதையும் கரெக்டா தூக்கி இருக்குது. அது எப்படி இந்த கம்பெனி பத்திரத்தை மட்டும் கரெக்டா தூக்க முடிஞ்சது? அது எனக்கு தெரியாது. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பல.
நான் போலீஸ்க்கு போன் அடிக்கிறது இருக்கோம். ஆடி நானும் சொல்றேன். என்ன சொல்வீங்க? கம்பெனில யாருமே இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ கூட இப்போ வர வேண்டான்னு சொல்லிட்டேன். யாருமே இல்ல, நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கலாம் வாங்கன்னு அவத கூப்பிட்டான்னு சொல்லுவேன். மரியாதை இங்க போயிருக்கன்னு சொன்னேன். அதான் போலீஸ கூப்பிடுவேன்னு சொன்னியே, கூப்பிடு. நானும் சொல்றேன். இப்ப பாரு, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல பாரு. எனக்காக தானே. தனியா இருந்தா எப்படி இவர் வருவாருன்னு உனக்கு தெரியும். அப்படி பேசிக்கிட்டே இருக்கலான்னு ஆசைப்பட்டிருக்க. சே, இதுக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா நான் வந்திருப்பேன். மரியாதை வெளிய போயிரு. என்ன தமிழ், அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. இப்ப வந்ததுக்கு அப்புறம் போனா உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. போ. என்ன இப்படி பேசுற? மரியாதையா வெளியில போன்னு சொன்னேன். இல்ல, உன் ஆசை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன். மரியாதையா வெளியில போன்னு சொன்னேன். உன் வாய்தான் சொல்லுதே தவிர உன் மனசு சொல்லலையே. பயப்படாத தமிழ், இங்க யாருமே இல்ல, நீயும் நானும் மட்டும்தான். ஜாலியா பேசலாமே. உனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாத்திருக்க, சந்தோஷமா இருக்கும். எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும். எப்படி போக? ஐயோ, செம்மகள் வந்துருப்பாளா? மரியாதையா வெளியில போங்கன்னு சொன்னேன். என்ன தமிழ், உனக்கு என்ன பாக்கணும்னு தோணவே இல்லையா? உன்னை எதுக்கு எனக்கு பார்க்கணும்னு தோணும்? எனக்கு என் பிள்ளைங்க, என் புருஷன் எல்லாரும் இருக்காங்க. அப்ப நான் யாரு? நான் தானே உன் புருஷன். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்ன, என் தினேஷ் மட்டும் தான் என் புருஷன். அவருக்கு அடுத்த வேற எவனும் இருக்க தகுதி இல்லாதவன். அவன் அந்த சந்தேக பிராணி. டேய், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க என்னென்ன சொல்லி ஒரு மேட் வச்சிருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என் புருஷ வாயாலே என்கிட்ட சொல்லுவாருன்னா நான் காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் அவருக்கு பயந்து இருக்க மாதிரி தான் இருப்பேன். நாங்க ஒண்ணும் கோழைங்க இல்ல. முழுசா என் தினேஷ் அந்த பயத்துல இருந்து வெளியில வரணும்னா அவருக்கு பயந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தப்படிலாம் இல்ல. ஓ, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். திடீர்னு மாறதுக்கு என் தினேஷ் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. அவன் மாற்றத்தை நான் உணர்ந்தேன். என்ன யாதுன்னு விசாரிக்கும் போதானே தெரிஞ்சது. நல்ல மனுஷனை இப்படி சாகடிச்சு வச்சிருக்கீங்களே போவீங்களா? டேய், ஆனா என் மாமனார் ஒண்ணு சும்மாவே விட மாட்டார். ஒத்துக்கிட்டே இரு. ஓ, மாமனாச போட்டு அந்த கிரிமினல் ஆயர் கண்டுபிடிச்சிட்டாரு. டேய், எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். நீ என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னென்ன பண்ணுவ, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படியே எங்க வீட்டுக்கு வந்து 3 பேர் யாருன்னு சொல்லிட்டேன்னா நான் பாட்டுக்கு போறேன். அட என்கிட்ட வந்து கேட்டனா? நான் என்ன பண்றேன், யாது பண்றேன்னு எல்லாம் உனக்கு தெரியுது. ஆனா என் வீட்டுக்கு வந்த 3 பேர் மட்டும் உனக்கு தெரியாது. என்கிட்ட இந்த திருநா அந்த பத்திரம் எனக்கு வேணும். எனக்கு என்னன்னே புரியல. திடீர்னு என்னது கேட்டா? தெரியாமலா இருக்காது, உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சத்தியமா எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. அந்த பத்திரம் எனக்கு வேணும். இப்ப அந்த பத்திரத்தை நீ எனக்கு தரல, உன் மேல கெட்ட பேரை உண்டாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். தமிழ் யாரும் இல்லாத என்ன கூப்பிட்டானே நானே சொல்லிட்டு வந்துருவேன். டேய், போய் எங்க வேணாலும் சொல்லு. இந்த நம்பதுக்கு எங்க வீட்ல இருக்க முட்டாளாக்கள் கிடையாது. போடா, இப்படியே சொல்லி தானே மாட்டிட்டு இருக்கீங்க. போய் சொல்லு. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ்றவங்க. நீ சொல்ற வேலை நான் கெட்டவளா ஆயிட முடியுமா? எனக்கு தெரியாது. நான் நல்லவனி எனக்கு தெரிஞ்சா போதும். ஊருக்கே தெரியணும் அவசியம் இல்ல. எங்க மத்தவங்களுக்காக நான் வாழ வரல, என் வாழ்க்கை தான் வாழ வந்திருக்கேன். நீ நல்லவானே உனக்கு தெரிஞ்ச போது நினைக்கிற, ஆனா இன்னொருத்தருக்கும் தெரியணுமே. யாருன்னு பாக்குறியா? உன் புருஷரு தான். அதான் அத தினேஷும் நம்பணுமே. நான் இங்க வரும்போது கூட ஒளிஞ்சி ஒளிஞ்சி வந்தேன். அவன் பெங்களூருக்கு தானே போயிருக்கான். பெங்களூருக்கு தான் அவன் போனான். ஆனா நாங்க போக விடல. நான் இங்க நீ தனிமையா இருப்பன்னு தெரிஞ்சு நான் வந்துட்டதா அவனுக்கு குறுஞ்செய்தி போயிட்டு. இப்ப அவன் நீயும் நானும் இங்க ஒன்னா இருக்கோன்னு அங்க வெம்பி போயிருப்பான். அந்த மனுஷனை சாகடிக்காம விட மாட்டீங்களா நீங்க? விட மாட்டேல்ல, அவனை சாகடிக்காம விட மாட்டேன். என்கிட்ட ஒண்ணு தட்டி பறிச்சு கூட்டிட்டு போய் அவனை சந்தோஷமா வாழச்சிட்டு இருக்கால, எப்படி விடுவேன்? அவர் என்ன பண்ணாலும் சரி, அவரை விட்டு நான் எங்க போறது இல்ல. ஓ, அவரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். போடா. நீ இதுக்கப்புறம் பாடுற பாட்ட பாரு. ஏண்டா இந்த அஜிய பகச்சுக்கிட்டோன்னு அப்படி வெம்பி சாக போறடி. நான் எதுக்குடா வெம்பி சாகணும்? அது ஒன்ன பகச்சுக்கிட்டேனே. அது கனவே நடக்காது.
எப்பவும் சிங்கமா தாண்டா இருப்பா இந்த தமிழே. பாப்போ